சேனல் சிஏபிஎஃப்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஏபிஎஃப்ங்கிறது உங்களுக்கே தெரியும், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து பிஎஸ்எஃப் சைட்லேருந்து வந்திருக்காங்க. எப்போது வந்து சிஆர்பிஎஃப் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா எஸ்எஸ்சி அவங்க வந்து கண்டக்ட் பண்ணி ஆள் தேர்வு பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் இது பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து 2-3 ரெக்ரூட்மெண்ட் வந்து பிஎஸ்எஃப்லேருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து நிறையா வந்துருந்துச்சு. இப்போவும் அதே போஸ்டிங் தான். இதுக்கு என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் ஸ்டெனோ, அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹவில்தார் கிளர்க்கு. ஹவில்தார் கிளர்க்கு பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஏஆரில் மட்டும்தான் வேகன்சி இருக்குது. ஏஎஸ்ஐயில் வந்து வேகன்சி வந்து கிடையாது. ஏஆரில் மற்ற 5 டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் அல்லது ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் வந்து 35 வேர்ட் பர் மினிட் வந்து தெரிஞ்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் போதுமானது. அதுக்கப்புறம் ஸ்டெனோவை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும், டிரான்ஸ்கிரிப்ட் அதாவது ஷார்ட் ஃபார்மு ஒரு வேர்டிங் வந்து கோடிங் மாதிரி தான் அது வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தளவில் ஏஎஸ்ஐக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 35 வந்து இருக்கும் ஸ்டார்டிங்கில். கிளர்க்குக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 40 வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஜாப் ப்ரொஃபைல் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஎஸ்எஃப் வந்து கொடுங்க. ஏன்னா சிஎஸ்எஃப் வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்க. இது ஒரு ஜிடி வந்து எப்படின்னா எல்லா ஆல்ரவுண்டாக ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காலையில் போயிட்டு ஒரு 5 o'clock வர மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஷிஃப்ட் வைஸாக ஆஃபீஸ் வந்து ஒர்க்கு வந்து இருக்காது மேக்ஸிமம். ஜிடியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கில் நீங்கள் வந்து கேட் டியூட்டி எல்லா டியூட்டியுமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்னா 1526 போஸ்டிங் மொத்தம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆல் ஓவர் இந்தியா காம்படிட் தான். தமிழ்நாட்டுக்கு வந்து வேகன்சி ஒதுக்குறாங்கன்னு இப்போ தெரியல. ஏன்னா பிஎஸ்எஃப்கான ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அதை பற்றி வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். பிஎஸ்எஃப் தான் இதை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் வந்து பிஎஸ்எஃப் வந்து பெங்களூரில் தான் இருக்குது. அங்கே தான் மோஸ்ட்லி கண்டக்ட் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு என்னுடைய கருத்து. அதில் மற்றபடி நோட்டீஸ் வந்து வந்தோடனே அஃபீஷியல் நோட்டீஸ் வந்தோடனே கண்டோடனே இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் எல்லா மாதிரியே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டாக 10 கிலோமீட்டர் ஓட தேவைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னன்னு தெரியும். இது ஹெட் கான்ஸ்டபிள்னால உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் வெயிட் மட்டும் பார்ப்பாங்க. கிளர்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு 165 இருந்தாலே போதுமானது ஹைட்டு. ஜெஸ்ட்டை பொறுத்தவரை 80 கேட்பாங்க. 77 மாதிரி சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு அடுத்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்மளோட சேனலை வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்னென்னு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 9ஆம் தேதி 6ஆம் மாதம் வந்து ஓப்பன் ஆகுது. வர சண்டே வந்து ஓப்பன் ஆகுது. அதனால் வந்து எல்லாம் ரெடியாக இருங்க. க்ளோசிங் டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 8 ஜூலை 2024 வந்து ஒரு என்னென்ன போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஷார்ட் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர், கமாண்டர் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்தளவில் மினிஸ்ட்ரி ஆஃப் கமாண்டர் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி 2 இது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் சிஏபிஎஃப்பில் வந்து அண்டு வாரண்ட் ஆஃபீஸர் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவில்தார் கிளர்க்கு, இது வந்து அஸ்ஸாம் ரைபிள், அது அஸ்ஸாம் ரைபிளில் மட்டும் தான் ஹவில்தார் கிளர்க்கு இது பண்ணுறாங்க. இது வந்து 2024 நான் சொல்லிட்டேன். இந்த போஸ்டிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் எடுக்கிறாங்க. ஹவில்தார் கிளர்க்கை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இது கிளர்க்கு தான், அஸ்ஸாம் ரைபிள் மட்டும் தான் அது. மற்றபடி சிஏபிஎஃப் ப்ளஸ் இதில் வந்து வாரண்ட் ஆஃபீஸர் வந்து சிஏபிஎஃப்பில் ஆல் ஓவராக வந்து இருக்கிறாங்க. வாரண்ட் ஆஃபீஸர் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தெளிவாக வந்து 1 by 1 சொல்லி. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் என்ன, இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா recommend.bsfgovernment.in அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து போஸ்ட் வைஸ் வேகன்சி, மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்ப்போம் டீட்டெயிலாக ஒவ்வொரு போஸ்டிங்கு எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு இதான் 1500 வேகன்சி வந்து கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சியை பற்றி தெளிவாக வந்து பார்ப்போம். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் 2 டேபிள் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர், கமாண்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லி வாரண்ட் ஆஃபீஸர் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஆரில் வந்து வேகன்சி வந்து கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி ஏஎஸ்ஐக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஹவில்தார் கிளர்க்கு மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெயிலை பொறுத்தளவு மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள். அன்ரிசர்வ்டில் வந்து ஒரு 9 வேகன்சி, எக்கனாமிக் வீக் செக்ஷன் ஓபிசி. வேகன்சி டீட்டெயில் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்க நான் வந்து ஆல் ஓவராக சொல்கிறேன். 21 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் 2 பேருமே எலிஜிபிள். அதுக்கப்புறம் 2 வேகன்சி, ஓபிசியில் வந்து வேகன்சி இல்லை. வேகன்சி எதில் இருக்குது பார்த்துட்டு
அப்படின்னு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஎஸ்எஃபாக தான் இருக்கும். சிஎஸ்எஃப் வந்து ஏன்னா ஹோம் போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரிஸ்க் இல்லாத அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ஐடிபிபி கொடுங்க, ரிஸ்க்கு அந்த கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி, சிஎஸ்எஃப்க்கு அடுத்து ஹை சேலரி வந்து எஸ்எஸ்பிக்கு தான் கிடைக்கும். எஸ்எஸ்பிக்கு அடுத்து ஐடிபிபி கொடுங்க. சேலரி உங்களுக்கு அதிகமாக வேணும், ரிஸ்க் அதிகம்னா சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் வந்து கொடுத்துக்குங்க. அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஎஸ்எஃப் மட்டுமே கொடுங்க நீங்கள். அதான் வந்து உங்களுக்கு நல்லதாக ஒரு இருக்கும். எதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க. இதுக்கு ஆல் ஓவராக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து பேக்வேர்டாக பாருங்கள், 8 to 8. ஐடிபிபி வந்து ஒரு நல்ல ஜாப் தான். சிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி வந்து நல்ல ஒரு இதான். நான் நார்த் சைடில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐடிபிபி கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பை சான்ஸ் வந்து 2 ட்ரைனிங் சென்டர், ஆர்டிசி 1, பெட்டாலியன் 1 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பிக்கு வந்து சான்சஸ் இல்லை. நேபாள், பூடான், மணிப்பூர், டூடி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். டூட்டினா உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருக்க போது, நீங்கள் வந்து அங்கே பர்சனலாக வந்து பார்டருக்குலாம் வந்து போக மாட்டீங்க. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வேகன்சி வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க. ஒன்ஸ் நான் வந்து கரெக்டாக சொல்கிறத வந்து நீங்கள் கிளியர் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். முன்பையாக ஒன்று சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போஸ்டிங் வந்து ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரி ஆஃப் அண்டு கமாண்டன்ட் மினிஸ்ட்ரி, ஹவல்தார் கிளர்க்கு வந்து அஸ்ஸாம் ரைஃபிளில் மட்டும்தான். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து அன்ரிசர்வ்டில் ஒரு 16, எக்கனாமிக் வெரிஃபிகேஷன் 3, ஓபிசியில் ஒரு 9, எஸ்டியில் வந்து ஒரு 5, எஸ்டியில் வந்து ஒரு 2, மொத்தம் 35 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஹவில்தார் ஏஆரில் வந்து எப்படின்னா தனியாக டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து கிளர்க்குக்கு மட்டும் இதில் வந்து பிஎஸ்எஃப்ஸில் வந்து சைட்லேருந்து ஷார்ட் நோட்ஸாக வந்து விட்டுருக்காங்க. அதனால் நல்ல ஒரு இதுதான். ஆனால் அஸ்ஸாம் ரைஃபிளில் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு 1 வீக்கில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெங்களூர் வர போனால் போதும். பெங்களூரில் தான் மோஸ்ட்லி வந்து வடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிஎஸ்எஃப் வந்து அங்கே தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஒரு இது இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னா அதனால தான் வந்து சொல்கிறேன். ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரை இதுலேயுமே நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிஎஸ்எஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்மி ஆர்மட் ஃபோர்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏஆரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து என்னுடைய பர்சனல் சஜஷன் சொல்கிறேன். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வேகன்சி வந்து நீங்கள் வந்து 1 by 1 வந்து நான் சொல்கிறேன். சிஆர்பிஎஃப் பொறுத்தளவில் மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். அன்ரிசர்வ்டில் வந்து ஒரு 110 வேகன்சி இருக்குது. உங்களுக்கு வந்து 27 எக்கனாமிக் வேகன்சி, ஓபிசி வந்து ஒரு 73, எஸ்சியில் வந்து ஒரு 43, 282 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்பில் வந்து 2 பேருமே எலிஜிபிள் தான். 302 வேகன்சி வந்து ஒரு ஐடிபிபியில் ஒரு 163 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிஐஎஸ்எஃப்பில் வந்து ஒரு 496. சிஎஸ்எஃப்பில் வந்து வேகன்சி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாமே அதுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பியில் பொறுத்தளவில் நல்ல ஒரு இதான் சீமாபால் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு 5 வேகன்சி, கம்மியான ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு எதில் டேலண்ட் அதிகமாக இருக்கோ அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் வில்லிங்காக இருக்கீங்க இந்த 6 போர்ஸில் அதை வந்து ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுங்க. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸு. அதுபடி வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும், ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணினா இதுக்கு வந்து ஏஎஸ்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏஎஸ்ஐ பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 40,000 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 35 வந்து ஸ்டார்டிங்கே வந்து கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐஎஸ்னோ ஹெவல்தாருக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து 40 வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க ட்ரைனிங் முடிஞ்சோடனே. அது எப்படின்னு வந்து தெரில. ஆல் ஓவர் வேகன்சி பொறுத்தளவில் 1526 வேகன்சி வந்து கொடுக்குற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்பெக்டேஷன் வேகன்சி வந்து கூடலாம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து தெரிய பார்த்துக்குங்க. இப்போ வேகன்சி தனித்தனியாக வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியை பொறுத்தவரை 1683 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் 2 பேருமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணி டைப்பிங் 35 வேர்ட் பர் மினிட் வந்து நீங்கள் தமிழும், ஹிந்தி டைப் பண்ணிங்கன்னா 30 வேர்ட் பர் மினிட் ஹிந்தி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வந்து எதுவும் கேட்கல. நோட்டிஃபிகேஷன் வந்தால் சப்போஸ் வந்து கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒரு 3 மாதம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நோட்டீஸ் வந்து ஒரு 8ஆம் தேதி வந்து கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 9ஆம் தேதி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகல. அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து ஒரு 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக இப்போ தான் விட்டுருந்தாங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும், ஷார்ட் நோட்டீஸ் இடையில. அதனால கண்டினியூட்டியாக அப்படியே வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏஎஸ்எஸ் ஸ்டெனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 243 வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கு வந்து 12th பாஸ் ஸ்டெனோ வந்து படித்தவங்களுக்கு மட்டும் தான் அதை பற்றி தெரியும். இது வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து கற்றுக்க முடியாது. ஒரு இன்ஸ்டியூட் போய் தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. தனியாக இதை வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மி தான். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணி 6 மந்த் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்து 10 மினிட்ஸில் வந்து 8 per minute வந்து நீங்கள் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டைப் பண்ணுறது ஒரு 15 நிமிட்ஸ் வந்து டைம் கொடுப்பேன். அதை வந்து ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. டிடிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதையே நீங்கள் ஒரு கரெக்டாக வந்து எடுத்துக்க வேணாம். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே சப்போஸ் வந்து 1-2 சேஞ்சஸ் வந்து கண்டிப்பான முறையில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து நான் திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா இது பண்ணுங்கள். எக்ஸாம் மோஸ்ட்லி வந்து 100 மார்க் வந்து தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே அதிகமாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்ப்யூட்டர் பேஸ் ரெஜிஸ்டர் இல்லைனா ஓஎம்ஆர் பேசிஸில் வந்து வைப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் தான் இருக்குது. பெனால்ட்டி மார்க் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும். மோஸ்ட்லி வந்து 100 மார்க் தான் எக்ஸாம் வந்து இதுக்கு வந்து இப்போ போன இதில் தான் வச்சுருக்காங்க. 100 மார்க்கில் வந்து 20 மார்க் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அந்த சிலபஸில் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து வந்துருச்ச பிறகு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரீசனிங் இன்டெலிஜென்ட் ரீசனிங் அது வந்து வரும் 20 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அல்லது கேட்பாங்க. இல்லைனா ஆப்டிடியூடு ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்ரு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இது மோஸ்ட்லி அதிகமான டைம் தான் கொடுப்பாங்க. இதுக்கு 2 மணி நேரம் கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சேனல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதை நீங்கள் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்கள். 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அதில் வந்து தெளிவாகவே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்து கெரியர் டாட்டில் போய் நீங்கள் இதில் செக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால தான் வந்து நான் வந்து இதை வந்து வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கான்னு இப்போ வந்து நமக்கு தெரியாது. அது வந்தால் தான் என்னென்னு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியும். இப்போ நானும் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பிஎஸ்டி அதாவது ஹைட் வந்து செக் பண்ணுவாங்க. ஹைட்டை பொறுத்தளவில் வந்து நீங்கள் 160 இருந்தால் போதும் ஹவில்தார் கிளர்க்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற போஸ்டிங்குமே ஹெட் கான்ஸ்டபிள் ஏஎஸ்டி மினிஸ்ட்ரி. ஏன்னா வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குனால ஃபீல்டு ஒர்க் வந்து உங்களுக்கு கிடையாதுல்ல. அதனால் 160 சென்டிமீட்டர் அதாவது உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து சொல்லுங்கள். 12th பாஸ் பண்ணி இந்த டைப்பிங் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள், டைப்பிங் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு சில பேர்கள்லாம் அடிப்பாங்க. ஸ்டெனோவும் அதே மாதிரி தான். ஸ்டெனோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெனோவுக்கு அப்ளை பண்ணுங்கள். டைப்பிங் தெரியாமல் அதில் அப்ளை பண்ணி தேவையில்லாமல் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன். வெயிட்டை பொறுத்தளவு மீடியமாக வந்து நீங்கள் இருந்தால் போதும். ஹைட் இவ்வளோ தான். ஜஸ்ட்டை பொறுத்தளவில் இதுக்கு வந்து 80 வந்து கேட்பாங்க. 80 to 85 வந்து கேட்பாங்க. ஆனால் 77 வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஹைட்டு வந்து 167 கன்ஃபார்ம் வந்து இது இருக்கும். ஜஸ்ட்டை பொறுத்தளவில் வந்து 80 to 85 தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 77 வந்து இது மோஸ்ட்லி எதுலேயுமே வந்து கொடுத்ததில்லை. ஆர்மிக்கு தான் வந்து 77 வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 80 தான் கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்னால் இதுக்கு வந்து இந்த டைப்பிங் இருக்குல்ல, அதான் ட்ரேட் டெஸ்ட்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோவுக்கு வந்து ஸ்டெனோ டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹவில்தார் கிளர்க்கு அசிஸ்டன்ட் ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து டைப்பிங் எக்ஸாம் வைப்பாங்க. டைப்பிங் எக்ஸாமில் வந்து 30 வேர்ட் பர் மினிட்டில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இல்லை கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அவங்களுக்குன்னு அஃபீஷியலாக வந்து ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டெலிட்டு பேக் ஸ்பேஸ்லாம் வந்து வர முடியாது. ஒரு தடவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டால் அவ்வளோதான். அது சரி வந்து நீங்கள் வந்து 10 நிமிஷத்துக்கு 350 வேர்ட் பேர் அடித்து அக்யூரசி வந்து ஒரு 97 அந்த மாதிரி சம்திங்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் தான். இதுக்கு மார்க்கில் வந்து அவங்க எதுவும் கொடுக்கல. அதனால் வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே போதுமானது. இதை முடித்தவொடனே வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பெங்களூரில் தான் வந்து பிஎஸ்எஃப் இது இருக்குதுன்னு நான் சொல்லலை. முன்னாடி பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ் பிளான் வந்து போட்டிருந்தாலும் பெங்களூர் தான் போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் வந்து நான் சொல்கிறேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அங்கே தான் நடத்த மோஸ்ட்லி வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன வந்து கேட்பாங்கன்னு வந்து தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நான் 1 by 1 வந்து கரெக்டாக சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு வந்து மறந்துடுங்க.
அதுக்கப்புறம் டிஎம்இ மெடிக்கல் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தால் இதுக்கு வந்து அலோடு இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து 6/6 வந்து விசன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க கண்டிப்பான முறையில். எல்லா இதுவும் A to Z கண்டிப்பாக ஜிடிக்கு எப்படி மெடிக்கல் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி இதுக்கும் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து ஷுவராக செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து தெளிவாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து நான் சும்மா ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து கண்டிப்பாக வந்து இது கேட்பாங்க. 12th பாஸ் நீங்கள் முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டைப்பிங் எக்ஸாம் முன்னாடி சொன்ன 35 வேர்டு ஸ்டெனோவை பொறுத்தளவில் ஸோ வந்து ஒரு வேர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க 80 வேர்ட் per மினிட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இதில் டிக்டேட் பண்ணுவாங்க. அதை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அதை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து பாஸ் வந்து போட்டுருவாங்க. ட்ரேட் டெஸ்ட் இந்த ரெண்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பாஸ் ஃபெயில் மட்டும்தான். இந்த இது வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து வரும். கீழே வந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேலரி வந்து 40 வந்து கொடுப்பாங்க. 35 ட்ரைனிங் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பேசிக். அதனால் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்காது. அதனால் வந்து நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இல்லை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.